பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுக்குரியவைகளை என்னிடத்தில் கேளுங்கள் என்று யோசேப்பு தேவனுக்குரியவைகளை தனக்குரியவைகளாக சொல்கிறார். இது எப்படி என்றால், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், எனவே அவருக்குரியவைகள் தனக்குரியவைகள் என்றான். மேலும் இதை 4 நபர்கள் உறுதி செய்கிறார்கள். முதலாவது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கியதும் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று அவனுடைய எஜமான் கண்டுகொண்டான். இரண்டாவதாக, யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் தலைவன், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. மூன்றாவதாக, தேவனுக்குரியவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்ன யோசேப்பின் வார்த்தையை நம்பி பானபத்திரக்காரன் தான் கண்ட சொப்பனத்தை யோசேப்பிடம் சொன்னான். அதற்கு யோசேப்பு சொன்ன அர்த்தம் நன்றாக இருக்கிறது என்று சுயம்பாவிகளின் தலைவன் கண்டுகொண்டான். நான்காவதாக, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தையும் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். உடனே பார்வோன் தான் கண்ட சொப்பனத்தை யோசேப்பிடம் சொல்ல, யோசேப்பு தேவனுக்கு உரியதான தேவன் தனக்கு கொடுத்த விசேஷித்த ஞானத்தின்படி அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய பேச்சுக்கள், செயல்கள், காரியங்கள் மூலமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தருக்கு உரியவைகள் நமக்குரியவைகள், அவருக்குரியவைகளை நாமும் நமக்குரியவைகளை அவரும் செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். எனவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து விசேஷித்த ஞானத்தையும் அவருக்குரியவைகளையும் நமக்கு கொடுத்து நம்மையும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு கையினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் நாங்கள் வணங்காமல், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று உம்மையே நம்பி விசுவாசத்தோடு வாழ்கிற எங்களுக்கு உமக்குரிய எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருக்கும் உமக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களினால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.